மக்களே வணக்கம். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டேங்க. சாலரியோட ஃபஸ்ட் வீக்கு. ஸோ மாவாட்டரும் ட்ரெஸ்லாம் துவைச்சேன் மழையில். ஏன்னா ட்ரெஸ் துவைக்கலன்னா நெக்ஸ்ட் ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்கு ட்ரெஸ் இல்லைங்கிறங்காட்டி துவைச்சிட்டேங்க. துவைச்சிட்டு சரி வழக்கம் போல் நம்ம லேப்டாப்ஸ் வீட்டில் தான் இருக்குது, சாப்பிடுவோம் இங்கேயே உட்காந்து. ஆல்மோஸ்ட் 2 monthஸாக நமக்கு பெட்ரூம் கிச்சன் எல்லாமே இங்கே தான். ஸோ அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியது, ஒர்க் பண்ண வேண்டியது, தூங்க வேண்டியது, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சொல்லலாம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு தான். ஸ்விக்கியோட ஆர்டர் டெலிவரி பண்ண வந்தவர் வேறு புலம்பிட்டு போகிறாரு. நம்மளே புலம்பலில் இருக்கோம். ஸோ ஆக மொத்தம் அவன் செய்கிற வேலை அவனுக்கு பிடிக்காம தான் செய்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்ன நிறைய எதுவுமே எல்லாமே கட் பண்ணிட்டாங்க, கஸ்டமர் ஏதாவது டிப்ஸ் கொடுத்தா தான் உண்டுங்க அப்படின்னாரு. ஸோ இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் இவ்வளோ இந்த அட்டை பாக்ஸை கட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் காசு கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஸோ 3 பூரி ஆர்டர் போட்டிருந்தேன். வரன்னு தான் இருக்கும், பட் என்ன பண்ணுறது, மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு வாங்குறது தான். ஸோ அன்னபூர்ணா பூரி குருமாவில் ரொம்ப நேரம் ஊற வச்சு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். காஞ்சி போச்சு. ஓகே, அன்னபூர்ணா ஸ்பெஷல் பூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா குருமா தான் ஸ்பெஷல். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பட் குருமா எனக்கு வந்து மஞ்சள் கலர் இருந்தால் தான் பிடிக்கும். ஏதோ ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனந்தாஸ் குருமாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோ கலரில் இருக்கும், செம்மையாக இருக்கும். பார்ப்போங்க. நைஸ். பூரி வரட்டுருச்சு, பிக்க முடியாது, பிக்கிற மாதிரி இருக்குது.